அமைதி அது வெளியில் இல்லை, உனக்குள் இருக்கிறது. புத்தர் ஒருமுறை சொன்னார், 1000 போர்களில் வெற்றி பெறுவதை விட உன்னை நீயே வெல்வது சிறந்தது. இன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் ஒரு நிமிடம் இந்த படத்தை பாருங்கள். அவர் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகைக்கு காரணம் அவர் உலகை வென்றது அல்ல, அவர் தன் மனதை வென்றது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு போர் என்றால் உங்கள் மனம்தான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். இன்று உங்களை வாட்டும் கவலைகள், அவமானங்கள், தடைகள் அனைத்தையும் ஒரு கணம் ஓரம் வைத்துவிட்டு உங்கள் ஆன்மா சொல்வதை கேளுங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் ஏன் துவண்டு போகிறோம்? ஏனெனில் நாம் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கிறோம். ஆனால் தாமரை மலர்வது சேற்றில்தான் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். சேறு இல்லை என்றால் தாமரைக்கு அழகில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அவமானங்களும் தோல்விகளும் அந்தச் சேற்றை போன்றவை. அவை உங்களை மூழ்கடிக்க வந்தவை அல்ல, உங்களை மலரச் செய்ய வந்த உரங்கள். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கிக் கொள்ளாமல் ஒளியை தர முடியாது. நீங்களும் கஷ்டப்படாமல் உங்கள் இலக்கை அடைய முடியாது. புத்தரின் போதனைப்படி துன்பம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் துயரப்படுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. Pain is inevitable, suffering is optional. உங்கள் வலியை உங்கள் பலமாக மாற்றுங்கள். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதால் ஒரு நொடி கூட மாறப்போவதில்லை. எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. உங்கள் கையில் இருப்பது இந்த நிமிடம் மட்டுமே. வெற்றி என்பது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் இலக்கு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காட்டும் ஒழுக்கம், ஒவ்வொரு காலையும் நீங்கள் எடுக்கும் முயற்சி, சோம்பேறித்தனத்தை முறியடித்து நீங்கள் செய்யும் வேலை, இதுதான் வெற்றி. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடும். முடியாது என்று நீங்கள் நினைத்தால் ஒரு சின்ன கல் கூட உங்கள் பாதையை மறைக்கும் மலையாகத் தோன்றும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். தீபம் ஏற்றுவதற்கு ஒரு நெருப்பு பொறி போதும். அந்த பொறிதான் இந்த நிமிடம். பயத்தை உதறித் தள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை எடை போட அனுமதிக்காதீர்கள். உங்கள் அமைதி உங்கள் பலமாகட்டும். உங்கள் உழைப்பு உங்கள் பேச்சாகட்டும். புத்தர் சொன்னது போல, தாமதிக்காதீர்கள், காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்றே, இப்பொழுதே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உலகம் உங்கள் வெற்றிக் கதையை படிக்க காத்திருக்கிறது. உங்களால் முடியும். உங்களால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம்.